ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ப்ரோ ஆஃபர் போடுங்க ஆஃபர் போடுறேன்னு சொல்லிட்டு ஏன்டா நீ போடவே மாட்டேற அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. என்னடா ப்ரோன்னு சொல்லிட்டு நீ வாடா போடான்றி எல்லாரும் அப்படி தான் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக சூப்பரான ஒரு லாங் டைம் ஏர்னிங் ஆஃபர் தான் வந்திருக்கு. ஸோ நோ ஒர்க் நோ ரெஃபர், ஓகேவா? எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் 2 minutes மட்டும் ஒர்க் பண்ணினாலே போதும். ஸோ 8 ரூபாய் வந்து உங்களுக்கு பேடிஎம் காசு ரிசீவ் ஆயிரும். எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வீடியோ இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன இன்கம் எடுக்கலாம், ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக மட்டும் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், நம்ம ஃபஸ்ட் இந்த பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆஃபரையும் பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் கேஷ் வரதையும் பார்த்துடலாம், ஓகேவா? சரி, ஓகே. இதான் பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 4 நேற்று என்ன பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 7-8 மணிக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. 7-8 அப்படி, ஓகேவா? சரி, அப்படி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸில் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. நான் வேறு மொபைல் ட்ரை பண்ணேன். இந்த மொபைல் எனக்கு வந்து பேடிஎம் கேஷ் வந்துருச்சு. இந்த நம்பர் தான் கொடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆஃபரையும் பண்ணி காட்டுறேன் என்னோட மொபைல், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆஃபருக்கான ஒரு மெயின் பாயிண்ட், மெயின் பாயிண்ட்னு பேசுது நம்ம டெலிகிராம் தான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஆஃபரோட லிங்க் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? அப்போ தான் வந்து பேமெண்ட் ப்ரூஃபாக நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். என்னோட ப்ரூஃப் தான் இப்போ தான் உங்களுக்கு பேடிஎம்ல ஷோ பண்ணியிருப்பேன். அந்த ப்ரூஃப் தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்கை நான் கீழே கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பேஜுக்கு போயிடும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் ஜஸ்ட் என்டர் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த என்டர் பேடிஎம் நம்பர் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்மளோட பேடிஎம் மொபைல் நம்பரை ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணணும். நான் இப்போ என்டர் பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன். ஓகே, நான் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 24 hours வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 to அதான் ஒரு 4 to 12 hours. ஸோ 4 to 12 hours வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பக்காவாக ரிசீவ் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஓகேவா? அதனால் வந்து பேமெண்ட் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாதம் ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ பேடிஎம் நம்பர் வந்து ஜஸ்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து பேடிஎம் கேஷ் வந்து சென்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஓத்திக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரீடைரக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஒரு பக்கம் ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கட்டும். இதில் கீழே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஜுக்கு போகும், அந்த பார்ட்னர் ஆப் பேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணாலே போதும், ஓகேவா? அவ்வளோதான் ஒர்க்கு. நம்ம பக்கம் நெட்டு ரொம்ப ஸ்லோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக டவுன்லோட் ஆகுது, பிரச்சனை இல்லை. டவுன்லோட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்பை வச்சு செய்யலாம். கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆஃபர் போடாததுக்கான ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் வந்து கிடச்சிட்டு தான் இருந்துச்சு. ஆஃபர் வந்துக்கிட்டு தான் இருந்தது. என்னால் போஸ்ட் பண்ண முடியல, ஓகேவா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண முடியல. ஆஃபர் பார்த்தீங்கன்னா நிறைய லிமிட்டட் டைம் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நியூஸ் எல்லாமே அதில் தான் நான் போடுவோம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஸோ நெட்டு நல்லா ஸ்பீடாக வந்து அப்புறம் ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே ரெஜிஸ்டர் அப்படின்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரெஃபர் கோட் கேட்பாங்க. ரெஃபர் கோட் வந்து ஆப்ஷன் தான், அது போட தேவையில்லை. ஸோ மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஒன்று ஷோ ஆகும். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் நேம் ஒன்று என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏதாச்சும் ஒரு நேம் என்டர் பண்ணேன், என்னோட நேம் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதில் எதிராக நீ கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா இதில் கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணுறது, காசு வேணும்னா கட்டி தான் ஆகணும், ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டேட் ஆஃப் பர்த் ஃபேக் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஏஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்குள்ளே வச்சு 2000 வச்சு கரெக்டாக 2000 வச்சுட்டு ஸோ இந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஷின்ஸில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து எடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ என்ன ஆன்சர் பண்ணலாம், அண்ணா காலேஜ் அப்படின்ட்டு போட்டோம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 digit பின் வேணும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 12 digit செக்யூர் பின் கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு பின் செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 நம்பர் என்டர் பண்ணிட்டேன். அகைன் நான் இந்த அக்கீழ என்டர் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே என்டர் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா பின்கோட் ஆஃபர் கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பின்கோட் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஊர் பின்கோட் என்டர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் இப்போ ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வருது. ஓடிபி நீ என்டர் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேடிஎம் கேஷ் வந்து கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் ஒர்க், ஓகேவா? இவ்வளோ தான் ஒர்க்கு. ஸோ இந்த ஆப்பை நம்ம வச்சு செஞ்சாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும், அவ்வளோதான், ஓகேவா? அந்த செக்யூரிட்டி பின் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லாகின். ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். அவ்வளோதான் நம்மளுக்கு ஒர்க்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த லாகின் பண்ணிட்டாலே போதும். கண்டினியூ கொடுத்து உள்ளே போய்க்குங்க. ஸோ சிம் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. சிம் 2 அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓ செலக்ட் த நம்பரா? ஓகே வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே நம்பர் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் பண்ணுறதுக்கு என்ன போயிட்டே இருக்குது. அலிபாபா 40 கொகை அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது பாட்டுக்கிட்டு. ஓகே இருங்க முடிச்சிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் டன் ஓகேவா. ஓகே சிம் ஒன்றுக்கு அப்படியே ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 1000 அந்த மொபைல் நம்பர் மட்டும் வெரிஃபிகேஷன் கேட்கும். அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை. ஒர்க்கு முடிஞ்சிச்சு. நான் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக சைன் அப் பண்ணியாச்சு. ஓகேவா அவ்வளோதான். சைன் அப் பண்ணிங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து நம்பர் ட்ராக் ஆயிரும். உங்களுக்கு வந்து பேடிஎம் கார்டு சென்ட் பண்ணுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரி விளையாட்டே இருக்கேன். அவ்வளோதான் ஒர்க்கு ஓகேவா. உங்களுக்கு வந்து அதிகமாக கொலைப்பட நினைக்கிறேன். ஒர்க் அவ்வளோதான் ஓகேவா. சரி வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டங்குன்னு தட்டி விட்ருங்க. அங்கே தட்டுற சத்தம் இங்கே கேட்கணும் ஓகேவா. அப்படி தட்டி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாபா டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.